அண்மைச் செய்தி. சென்னை அருகே வண்டலூர் உயிரியல் பூங்காவில் லயன் சஃபாரி பகுதியில் புதிதாக உலாவ விடப்பட்ட சிங்கம் மாயமான சம்பவத்தில் மாயமான சிங்கம் 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திரும்பி வந்தது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வசந்த். வசந்த், விவரங்களை பகிரலாம். வணக்கம். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இந்த லயன் சஃபாரி பகுதியில் புதிதாக உலாவ விடப்பட்ட சிங்கம் ஒன்று கடந்த 3 தினங்களாக உணவருந்தும் இடத்திற்கு வராமல் மாயமானதாக தகவல்கள் வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கண்காணிப்பு கேமராக்கள், தெர்மல் கேமராக்கள் மூலமாக இந்த சிங்கத்தை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். அது மட்டுமின்றி உயிரியல் பூங்கா பணியாளர்களும் அந்த 25 ஹெக்டேர் பரப்பளவில் அந்த சிங்கமானது உலாவ விடப்பட்டிருந்த பகுதி முழுவதுமாக ஆய்வினையும் மேற்கொண்டு வந்தனர். இதில் அந்த 25 ஹெக்டேர் பரப்பளவு சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த சிங்கத்தின் நடமாட்டம் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் சிங்கத்தை தீவிரமாக கண்காணித்தும் தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டு வந்தனர். இருப்பினும் கடந்த 3 நாட்களாக இந்த சிங்கமானது அதன் உணவருந்தும் இடத்திற்கு வராததால் ஊழியர்களிடையே பரபரப்பும் நிறைவு வந்தது. மேலும் இந்த சிங்கத்தை தேடுவதற்காக JCB இயந்திரங்கள் மூலமாக புதர்களையும் தேடியதாகவும் தகவல்கள் வெளியானது. அதனைத் தொடர்ந்து இந்த தற்சமயம் மாலை வேளையில் அந்த சிங்கம் ட்ரோன் கேமராவில் ஐடென்டிஃபை ஆனது. அதனைத் தொடர்ந்து ட்ரோன் மூலமாக அந்த சிங்கத்தை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே வந்த பொழுது இந்த பகுதியில் தற்சமயம் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. இடி மின்னலுடன் மழை பெய்து கொண்டிருக்கிறது. சற்று முன்பாக ஒரு பெரிய இடி சத்தம் இந்த பகுதியை கேட்டதை தொடர்ந்து அந்த சிங்கம் ஒரு புதருக்குள் இருந்து வெளியே வந்து வேகமாக ஓடி அது உணவருந்து இடத்திற்கு ஓடும் காட்சிகள் தற்சமயம் அந்த ட்ரோனில் பதிவார்ந்த காட்சிகள் நமக்கு பிரத்யேகமாக வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா அதிகாரிகள் சிங்கம் திரும்பி வந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினையும் வெளியிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.